தக்காளியில் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி 3க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து வதக்கிக்குங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 கப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கொஞ்சமாக பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக பொடியாக கட் பண்ண தக்காளி 1 கப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் தக்காளி இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பொடியை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் கடைசியாக 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி 3க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.